இப்ப திமுக எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸிட் போல் சொல்லி இருக்கிறது ஒரு ஆறுதலான செய்தியாக இருக்கிறதை தவிர அவங்களுக்கு உவப்பான செய்தியாக இல்லை. மகிழ்ச்சி, அதாவது ஆனந்த கூத்தாடக்கூடிய அளவுல அவங்கள வைக்கல. அதிமுகவுக்கு ஃபேவரபிளா குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு 2 கணிப்புகள் வந்திருக்கு, எக்ஸிட் போல்ஸ் இருக்கு. அப்ப அந்த 2 எக்ஸிட் போலும் யார் சொல்லி பண்ணாங்க? இவங்க சொல்லி பண்ணாங்களா அப்போ அப்படின்னு அந்த கேள்வி வருது. வைகோ இப்படி சொல்லி இருக்கிறதுன்றது அவருக்கு கேவலம். இட்ஸ் அன் இன்சல்ட் டு ஹிம். அவர் மேலேயே அவரு இப்போ கரிய பூசிக்கிறது மாதிரிதான் இந்த ஸ்டேட்மெண்ட். நான் உறுதியாக சொல்றேன், இப்போ திமுக தனிப்பெரும் கட்சியாக வந்து இந்த கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுல தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை வந்தா இந்த தேமுதிக கண்டிப்பா ஆட்சியில பங்கு கேட்பாங்க. விசிகாவுடைய ஆதரவோட தான் திமுக ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா விசிக தலைவர் திருமாவளவன் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது, விட்டு கொடுக்கவே கூடாது. இதுல ஆட்சியில பங்கு கண்டிப்பா கேட்டே ஆகணும். அதிமுக பிளஸ் அதிமுக பிளஸ் பாஜக மற்ற கட்சிகள் எல்லாம், இந்த தோழமை கட்சிகள் எல்லாம் பெறக்கூடிய வாக்குகள், அதை வச்சு ஆட்சி அமைக்கிறது. தேர்தலுக்கு பின்னியே கருத்து கணிப்பு முடிவுகளா வெளிவந்திருக்கு. அது குறித்து வந்து ஒவ்வொரு கட்சியினரும் அவர்கள் கட்சி தலைவர்கள், கட்சி நிர்வாகிகள் வந்து கருத்துக்கள் தெரிவிச்சு வந்திருக்கிறாங்க. அவர்களுக்குரிய கருத்துக்களை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதை பத்தி நம்ம விரிவா வந்து விவாதிச்சிடலாம். முதல்ல வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மேதினை உரையாற்றிட்டு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு, நல்ல முடிவு வரும், கண்டிப்பா நம்ம ஆட்சி தான் வந்து தொடரும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாரு. ஆமா, அவர் வேற என்ன சொல்லி இருக்க முடியும்? அது ஒரு பாயிண்ட் நீங்க கவனிச்சீங்கன்னா, முதல்ல எல்லாம் 200க்கு மேல வந்துடும், சொல்லி அடிப்போம் அப்படி இப்படி பயங்கரமா சவுண்டா விட்டுக்கிட்டு இருந்தாங்க, சவுண்டா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்ப வாக்குப்பதிவு முடிஞ்ச பிற்பாடு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தயக்கங்கள் இருந்தது, அடக்கி வாசித்தாங்க. ஆனா ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த எக்ஸிட் போல் வந்த உடனே திரும்ப அந்த ஒரு நம்பிக்கை கொஞ்சம் துளிர் விட்டு இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கு. ரிசல்ட் எப்படி வரும், அதாவது மெஜாரிட்டி கூட்டணியாக வரும் அப்படின்றதுதான் பரவலா சொல்லப்பட்டிருக்கு எக்ஸிட் போல்ல. அது திமுகவுக்கு நல்ல செய்தி கிடையாது. அந்த ஆட்சிக்கு வந்து திரும்ப ஞாபகம் இருக்கா, 2006 ஜெயலலிதா அந்த திமுக அரசு 2006 இருந்து 2011 வரைக்கும் மைனாரிட்டி திமுக அரசு ஒவ்வொரு தடவையுமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா மைனாரிட்டி திமுக அரசா தான் இருந்தது. இப்ப அப்படிப்பட்ட ஒரு அவச்சொல், ஒரு பழிச்சொல், ஒரு கிண்டல் அப்படி அந்த மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்றது ஸ்டாலினுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். ஆனா இந்த எக்ஸிட் போல் வந்து சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா அது திரும்ப அப்படி ஒரு கிண்டல் கேலியோட ஆட்சி அமைக்கிறது மாதிரி வந்துருமோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. 2வது, ஒருவேளை கூட்டணியாகத்தான் ஆட்சி அமைக்க முடியுன்ற பட்சத்துல திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் இருக்கு பாத்தீங்களா, அவங்களை எப்படி டீல் பண்றது? முன்னாடியே தேர்தலுக்கு முன்னாடி அந்த அலையன்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரீ போல் அலையன்ஸ், கோஅலிஷன், அதுலயே எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இல்ல, கடைசி நாள் வரைக்குமே பிரச்சனைகள் இருந்துச்சு. அப்புறம் வாக்குப்பதிவு முடிஞ்சது, அந்த அந்த இதுக்கு அந்த கசப்புகள் தொடர்ந்துகிட்டே வந்தது. அப்புறம் இப்ப எக்ஸிட் போல் வந்த உடனே திரும்ப ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு கட்சியை பற்றியும் பேசும்போது விரிவா பேசுவோம்னு நினைக்கிறேன். இப்ப திமுக எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸிட் போல் சொல்லி இருக்கிறது ஒரு ஆறுதலான செய்தியாக இருக்கிறதை தவிர அவங்களுக்கு உவப்பான செய்தியாக இல்லை. மகிழ்ச்சி, அதாவது ஆனந்த கூத்தாடக்கூடிய அளவுல அவங்கள வைக்கல. இன்னமும் உள்ள பதட்டம், ஒரு நடுக்கம், ஒரு பதபதிப்பு இருக்கதான் செய்யுது. எப்படி இந்த கட்சிகளை டீல் பண்றது, நமக்கு தனிப்பட்ட அளவுல திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காட்டி அப்படின்ற அந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. அதை வச்சுதான் அவங்க எல்லாருமே இப்ப காய்கள் நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. திமுகவுல இப்போ அவங்க மேல் மட்டத்துல அவங்க குடும்பத்துக்குள்ள சபரீசன் கம்பெனி அவங்க எல்லாருமே இதைத்தான் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க.
அடுத்து வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் வந்து பொய் தகவல்களை பரப்பி தமிழக மக்களையும் நம் கழக தொண்டர்களையும் திசை திருப்பும் வேலையில இந்த தில்லுமுள்ளு திமுக தில்லுமுள்ளு முன்னேற்ற கழகத்துல வந்து திட்டமிட்டு செயல்பட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தல் பிந்திய கருத்து கணிப்பை கண்டு வந்து நம்ம வந்து கலங்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது தில்லுமுள்ளு திமுக, தில்லுமுள்ளு கட்சி திமுக அப்படின்றத சொல்றாரு. அவங்களுடைய வேலை தில்லுமுள்ளு வேலை அப்படின்ட்டு அமித்ஷா திமுக பொதுச் செயலாளர் அவர் சொல்றாரு. ஏன்னா எல்லாமே அதிமுக வந்து அமித்ஷா திமுக தானே சொல்றாங்க. பரவலா அப்படித்தானே பேசிட்டு இருந்தாங்க. அது ஒரு விமர்சனம் தொடர்ந்து இப்ப வரைக்குமே இருந்துகிட்டு தானே இருக்கு. சரி, இவரு சொல்லி இருக்கிறதுல ஒரு பாயிண்ட் நம்ம ஏத்துக்கலாம். இந்த கருத்து கணிப்புகளை பற்றி அவரு ஸ்வீப்பிங்கா சொல்லிடுறாரு. ஒட்டுமொத்தமா எல்லா கருத்து கணிப்புகளுமே தில்லுமுள்ளு கட்சியினுடைய திமுகவினுடைய வேலை அப்படின்னு சொன்னா, அப்போ அதிமுகவுக்கு ஃபேவரபிளா இந்த ஜேபிசி ஒரு கணிப்பு ரொம்ப அதிமுக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அவங்க தில்லுமுள்ளு திமுக சொல்லதை கேட்டுக்கிட்டா பண்ணியிருக்கிறாங்க. அவங்க யார் சொல்லி பண்ணியிருக்கிறாங்க? அதிமுகவுக்கு ஃபேவரபிளா குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு 2 கணிப்புகள் வந்திருக்கு, எக்ஸிட் போல்ஸ் இருக்கு. அப்ப அந்த 2 எக்ஸிட் போலும் யார் சொல்லி பண்ணாங்க? இவங்க சொல்லி பண்ணாங்களா அப்போ அப்படின்னு அந்த கேள்வி வருது. அப்போ இந்த கருத்து கணிப்புகள் பொதுவாகவே என்ன எந்த லெவலுக்கு வந்துருச்சுன்னா, இன்றைக்கு பொதுமக்கள் மத்தியிலுமே அப்படியே அந்த பேச்சு இருக்கு. அது சரியானதும் கூட தான் நினைக்கிறேன். இந்த கருத்து கணிப்பு ஒரு பொழுதுபோக்கு அம்சம், அரசியல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ அது இருக்கு. ஒரு கான்டென்ட் கிடைக்குது, புதுசா ஊடகங்களுக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு கான்டென்ட் கிடைக்குது. மக்களுக்கு அது அந்த கியூரியாசிட்டியை ஃபீட் பண்ணக்கூடியதாக இருக்கு. அப்புறம் ஃபர்தரா அதை பத்தி பேசுறது கொள்றது அது சுவாரஸ்யமா இருக்குது. பாத்தீங்களா, அரசியலை சுவாரஸ்யமாக்குறதுக்கு இந்த கருத்து கணிப்புகள் உதவியாக இருக்கு. அது ஒரு பாசிட்டிவான அம்சம். அது போக வேற என்ன ரோல் இந்த கருத்து கணிப்புகளுக்கு இருக்கு அப்படின்னா, இந்த எக்ஸிட் போல்ன்றது பெருசா எந்த ரோலுமே கிடையாது. அந்த ப்ரீ போல் இருக்கு இல்லையா, அது மக்களுடைய சிந்தனை போக்க ஷேப் பண்றதுக்கே கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த கட்சிகள் நினைச்சா அந்த பெய்டு கணிப்பாக இருக்கலாம், அல்லது கமிஷன்டு கணிப்பாக இருக்கலாம், அல்லது பொதுவாக இப்ப நம்மள மாதிரி இப்ப பொதுவாக மக்களுடைய சார்பாக நின்று செய்யக்கூடிய கணிப்புகள் இருக்கு. அது வந்து மக்களுடைய சிந்தனை போக்கு எப்படி இருக்குதுன்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பண்றோம். இப்படி பல எந்த நோக்கமாக இருந்தாலும் அந்த கணிப்புகளுடைய சாராம்சம் அதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கட்சியுமே அவங்களுடைய அந்த கேம்பெயினை பிளான் பண்ணிக்க முடியும். ப்ரீ போல்ல இந்த எக்ஸிட் போல்ல என்ன அப்படின்னா ஜஸ்ட் கியூரியாசிட்டி மட்டும்தான். இன்னும் நாளைக்கு ஒரு நாள் தான் இடையில இருக்கு, முடிவுகள் வந்துட போகுது. இப்போ அந்த எக்ஸிட் போல் வந்ததுனால என்ன ஆச்சு? எதுவுமே ஆகல. அந்த ப்ரீ போல் டயத்துல அந்த தேர்தல் பதிவு அன்னைக்கு வரைக்கும் என்ன நிலைமை இருந்துச்சோ, என்ன குழப்பங்கள் இருந்துச்சோ, என்ன கேள்விகள் இருந்துச்சோ, என்ன தடுமாற்றங்கள் இருந்ததோ, என்ன மாதிரியான அந்த காய் நகர்த்தல்கள் இருந்ததோ, அதேதான் அப்படி கண்டினியூ ஆகுது. இதுல என்னன்னா மக்களுக்கு ஊடகங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, அதை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்மளே இந்த எக்ஸிட் போல பத்தி ஏற்கனவே 2 வீடியோ போட்டோம். இப்போ இது அடுத்த கட்சி தலைவர்கள் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத பற்றி நம்ம இப்போ இன்னொரு காணொலி போடுறோம் பாத்தீங்களா. அந்த மாதிரி இட் ஹஸ் மேட் பாலிடிக்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங். இந்த எலெக்ஷன் அப்படின்றத இன்னும் ஜனரஞ்சகமா ஆக்குறதுக்கு இந்த எக்ஸிட் போல் உதவியாக இருக்கு. அந்த விதத்துல நம்ம எடப்பாடி பழனிசாமி சொன்னது இதெல்லாம் சும்மா ஏமாத்து அப்படின்னு சொன்னது ஒரு விதத்துல பார்க்கும்போது அதுல கொஞ்சம் உண்மை இருக்கு. இன்னொரு விதத்துல பார்க்கும்போது அது ஏமாற்று இல்லை, முழுசா ஏமாற்று இல்லை, ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம்தான். அது ஒரு ஆய்வு தான். ஆனா அந்த ஆய்வினுடைய சோசியல் ரெலவன்ஸ் என்ன, இந்த எக்ஸிட் போலினுடைய சமூக பயன்பாடு என்ன அப்படின்ற அந்த கேள்வியை தான் நம்ம இப்ப எழுப்பி அதுக்கு பதில் தேர்றதுக்கு முயற்சி செஞ்சுக்கிறோம். அடுத்தபடியா வந்து வைகோ அவர் வந்து பேட்டி அளிச்சப்ப கூட இந்த கருத்து கணிப்பு பத்தி சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் தாவேகா ஒரு முக்கியமான சக்தியாக உருவெடுத்திருக்கிறது. தேர்தல் முடிவுகளில் விஜயின் தாவேகா ஆச்சரியங்களை வந்து ஏற்படுத்தும். தாவேகாவுக்கு மாணவர்கள் முதல் முறை வாக்காளர்கள் ஆதரவு அதிகம் இருக்குது. ஆனா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு தியாகத்தால் உருவானது திராவிட இயக்கம், 4ஆம் தேதி வந்து திமுக வெல்லும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு.
இப்ப ஏற்கனவே தாவேகா பக்கம் துண்டு விரிச்சு வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா, ஏங்க இந்த விஷயம் அவர் வந்து ஒரு சீசன்டு பாலிட்டிஷியன் இல்லையா? ஒரு அதாவது மக்களினுடைய இந்த நாடி துடிப்பை அறிந்த அரசியல்வாதி அப்படின்னு நம்ம ஏத்துக்கலாம். ஏன்னா அவரு மக்களோட மக்களா நடைப்பயணம் மேற்கொண்டது, அது கட்சியை அவரு வளர்த்தது, திமுகவிற்கு எதிராக அவர் மேற்கொண்ட அந்த பிரச்சாரங்கள் ஆரம்ப காலங்கள்ல அதெல்லாம் பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு மக்களோடு நெருக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. ஆனா என்ன பல காரணங்களால குடும்ப காரணம், அந்த காரணம், இந்த காரணங்கள், வாரிசுகள் அந்த மாதிரி எல்லாம் பல பிரச்சனைகள்னால கட்சி ஒரு மாதிரி போயிடுச்சு. ஆனா அஹ் இவரு வைகோ அப்படிங்கிற அந்த ஆளுமையை எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஒரு ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியாக இருந்தார். சிறந்த பேச்சாளர். நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும். இளைஞர்களை கவரக்கூடிய விதத்துல பேசக்கூடியவர். இப்பவுமே கூட அவர் பேசினார்னா நல்லா பேச முடியும். நாடாளுமன்றத்துல அவருடைய உரைகள் எல்லாமே இன்னமுமே அவ்வளவு பொருள் பொதிந்ததாக உள்ள அதாவது ரொம்ப சீரியஸான வெல் ப்ரிப்பேர்டு உரைகளாக இருக்கும் அவர் பேசுறது எல்லாமே. அப்புறம் ஆணித்தரமா அழுத்தம் திருத்தமா கன்விக்ஷனோட பேசக்கூடியவர். ஓகே, இதெல்லாம் அவருடைய பாசிட்டிவ் சைடு. ஆனா இந்த இப்ப வந்து ஒரு சினிமா நடிகர், அது இந்த விஜய்ன்ற ஒரு நடிகர் இளைஞர்களை இவ்வளவு தூரம் ஈர்த்துட்டாரு அப்படின்றத இவர் சொல்றாரு. அது இவருக்கு வெக்கமா இல்ல? இப்படி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்து இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருந்தவர், இப்படி இளைஞர்கள் இப்ப இருக்கக்கூடிய அந்த ஜென்சி தலைமுறை கூடாமே இந்த நடிகர் பின்னாடி போகுது அப்படின்றத எப்படி வெக்கம் இல்லாம இவர் சொல்றாரு? இல்ல ஒரு தலைவரா இருக்கக்கூடியவர் இவர் இந்த தலைமுறையை ஈர்க்கிறதுக்கு என்ன பண்ணாரு? ஏன் எதுவுமே பண்ணல? அந்த கேள்வி கேட்கணும் இல்லையா? ஒரு பெரிய அப்சர்வேஷனை சொல்றாரு. விஜய் வந்து சாதிக்க போறாரு, அது பண்ண போறாரு, அதெல்லாம் நடக்க போற விஷயமாகவே இருக்கட்டும். அதை சொல்றதுக்கு நீ ஏன் தேவை? ஒண்ணு மாதிரி இவ்வளவு தூரம் அனுபவம் உள்ள ஒரு கட்சியை நிர்வகித்து, அது திமுகன்ற ஒரு பெரிய கட்சியை எதிர்த்து, அங்க இருக்கக்கூடிய அந்த குடும்ப ஆட்சியை எதிர்த்து கட்சியை ஆரம்பிச்சு அவ்வளவு ஸ்ட்ராங்கா கொண்டு வந்தவரு, அவ்வளவு தூரம் உனக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்குது இல்லையா? அந்த அளவுக்கு உணர்ச்சி இருக்குது இல்லையா? அந்த அளவுக்கு ஸ்டஃப் இருக்குது இல்லையா? அப்படி இருக்கிற ஆளு ஏன் இன்றைக்கு வந்து இளைஞர்களை ஈர்க்க முடியல? உங்க கட்சியால் ஈர்க்க முடியல, உங்களால முடியல, உங்க மகனால ஈர்க்க முடியல. உங்க மகனுமே விஜய் மாதிரி தானே, அவரு இளைஞர் தானே. இப்போ மதிமுகவுடைய தலைவர் யாரு? இவர் பையன் இருக்காரு இல்லையா? அவர் என்ன தாத்தாவா, பூமரா? அவரு இளைஞர் தான். இப்ப அவரால் ஏன் விஜய் மாதிரி ஈர்க்க முடியல? அப்படியே உங்க பையனை வந்து நீங்க பயிற்றுவிக்கல, பயிற்சி ஏன் கொடுக்கல? ஏன் ஈர்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு தலைமையை உங்க கட்சிகளை நீங்க ஏன் உருவாக்க முடியல? இந்த கேள்விகள்லாம் நம்ம கேட்டாகும். அதனால அவரு சொல்லி இருக்கிறது, அது இப்படி வைகோ இப்படி சொல்லி இருக்கிறதுன்றது அவருக்கு கேவலம். இட்ஸ் அன் இன்சல்ட் டு ஹிம். அவர் மேலேயே அவரு இப்ப கரிய பூசிக்கிறது மாதிரிதான் இந்த ஸ்டேட்மெண்ட். மற்றபடி விஜய் அவர் சொன்ன அந்த பாயிண்ட் கரெக்ட் தான். விஜய் வந்து இன்னைக்கு இட்ஸ் அ ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித். அவ்வளவு ஈஸியாவெல்லாம் எடுத்துக்க முடியாது. அதான் நம்ம கண் கூட பார்த்துட்டு தானே இருக்கிறோம். எப்போ அவரு விஜய் அந்த இதுல இப்ப முதல் மாநாடு நடத்தினார் பாத்தீங்களா? அந்த முதல் மாநாடு தொடங்கி விக்கிரவாண்டி வீசாலை மாநாடுல இருந்து இப்ப வரைக்குமே தமிழ்நாட்டு அரசியலினுடைய அச்சாணியாக இருக்கிறவர், ஃபோக்கல் பாயிண்டா இருக்கிறவர், சென்டரா இருக்கிறவர் விஜய் தான். அவரை மையமாக வச்சுதான் அரசியலே சுத்திக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு ஸ்டாலினுடைய ஸ்டேட்மெண்ட் கூட அதுக்கு பின்னாடி உள்ள என்ன இருக்குதுன்னா, இந்த விஜய்க்கு என்ன ஆகுமோ, அவருக்கு எவ்வளவு சப்போர்ட் வருமோ, என்ன விவரம் அப்படின்றது இந்த எக்ஸிட் போல்லையுமே தெரியாம போயிடுச்சே அப்படின்றது அவருடைய ஆதங்கமும். அப்படித்தான் இருக்கு. அதே ஆதங்கம் தான் எடப்பாடியுடைய ஸ்டேட்மெண்ட்லயும் வெளிப்படுது. அதே ஆதங்கம் இங்க இவற்றையும் வெளிப்படுது. அடுத்தா வந்து தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா அவங்களும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. கருத்து கணிப்பு கொடுத்து கேட்டாக்க ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுங்க, மே 4ஆம் தேதி எல்லா ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அப்ப அந்த அதிகாரத்தில் பங்கு என்ற குரலை வந்து நீங்க எழுப்புவீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் நான் பதில் அளிக்கிறேன் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. நம்ம உண்மையிலே நேர்மையாக வெளிப்படையாக இருக்கக்கூடியவங்களா இருந்தா இப்ப அந்த கேள்விக்கெல்லாம் பதில் என்ன சொல்லியிருக்கணும்? மே 4 எதுக்கு வெயிட் பண்ணணும்? உடனே சொல்லிடலாமே. இப்போ ஆட்சியில பங்கு கேட்பீங்களா மாட்டீங்களா அப்படின்றதுக்கு இப்பவே சொல்லிடலாமே. இல்லைங்க நாங்க கேட்க மாட்டோம், இல்ல கேட்போம் அப்படின்னு இப்ப சொல்றதுக்கு என்ன? மே 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்ப மே 4ஆம் தேதி என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும்னு இந்த அம்மா எதிர்பார்க்கிறாங்க? இல்ல அது அது பெரிய கேள்வி. திமுக அண்ணன் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆவாருங்கிறதையும் சொல்றாங்களே. அதான் பேச்சுவார்த்தை அது எல்லாமே திரும்ப இந்த விஜய் ஒரு ஃபேக்டர். அடுத்து இந்த எக்ஸிட் போல் வந்து எல்லாரையுமே குழப்பி விட்டுருச்சு. யாருக்கும் என்ன மாதிரியான முடிவுகள் வரும் அப்படின்றத உறுதியாக எந்த போலும் ஒரு கன்சென்சஸ் இல்ல அந்த எக்ஸிட் போல்ன்றது. இத்தனைக்கும் ஓட்டு போட்டுட்டு வந்தவங்கள்ட்ட கேட்கறது, அதுல மாத்தி எல்லாம் சொல்ல முடியாது. அதுவே இவ்வளவு குழப்பம் இருக்குது. சில ஒரு பெரிய கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸிட் போல் இந்த தடவை நடத்தல, அந்த மாதிரி இருக்கு. சோ இந்த அதனால இந்த எக்ஸிட் போல் அப்படின்றது எல்லாரும் குழப்பி விட்டுருக்கு. இவங்க நிறைய வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் உள்ள, அவங்களுக்குள்ள தனிப்பட்ட அஜெண்டா நிறைய வச்சிருக்கிறாங்க இந்த அம்மா. அதுல அந்த பார்கெயின்லயே நம்ம பார்த்தோம். அந்த ப்ரீ போல்லயே அந்த அலையன்ஸுக்கு அதிமுக கூட இவங்க கூட அங்க போங்க கடைசி நிமிஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க இவங்களும் அங்க இப்ப அதிமுக தலைவரும் அங்க இருக்க ஜெகி வாசுதேவ் கூட்டத்துல போய் பொண்ணா நின்னாங்க. அந்த அளவு அதிமுக கூட நெருக்கமா இருந்துட்டு கடைசியில பாத்தீங்கன்னா இங்க வந்து எனக்கு என் தம்பிக்கு எம்பி சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக இங்க வந்துட்டாங்க. இங்க வந்து எம்பி சீட்டை வாங்கிட்டாங்க. அப்புறம் பார்கெயின்ல கணிசமான அளவுக்கு எம்எல்ஏ சீட்டுகளை வாங்கிட்டாங்க. வாங்கி இப்ப தேர்தல்ல நின்றுக்கிறாங்க. இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் மாதிரி வந்துருச்சுன்னா, நான் உறுதியாக சொல்றேன், இப்போ திமுக தனிப்பெரும் கட்சியாக வந்து இந்த கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுல தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை வந்தா இந்த தேமுதிக கண்டிப்பா ஆட்சியில பங்கு கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு மொத்த கால நிற்பாங்க. இது ஒரு பாயிண்ட். ஒருவேளை திமுக இல்லாம அதிமுக தனிப்பெரும் கட்சியாக வந்து அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு அந்த அதிமுக கூட்டணியில உள்ள கட்சிகளுடைய சீட்ஸ் பத்தாம திமுக அணியில இருந்து யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும் அல்லது இந்த தாவேகா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது தாவேகா சப்போர்ட்டே பண்ணலன்னு வச்சுக்கிறோம், சப்போர்ட் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா இப்ப திமுகவில் இருக்கிறவங்க தான் யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஆளா இவங்க தேமுதிக பிரேமலதா வெளியே போயிடுவாங்க. திமுக கூட்டணியில இருந்து வெளியேறக்கூடிய முதல் நபர் தேமுதிகவாக இருக்கும். அதாவது அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு இவங்களுடைய உதவி தேவைப்படும் அப்படின்ற பட்சத்துல. அதனால இவங்க நம்பிக்கைக்குரியவங்களே இல்லை. அவங்களுடைய என்ன எல்லாமே பணம், இந்த அதிகாரம், அதுதான். அது ரெண்டும் இருந்துச்சுன்னா அதிகாரத்துல பங்கு வேணும், அதிகாரம் அவங்களுக்கு கைக்கு கிடைக்கணும். அதிகாரமா வருது அப்படின்னு சொன்னா அதன் மூலமாகவும் பணம், அப்புறம் இதுக்கு இந்த மாதிரி ஒரு டீல் பேசுறதுல பணம் வரணும். இதுதான் அவங்களுடைய முக்கியமான இலக்காகவே இருக்கு. அதுக்காக பேரம் பேசக்கூடிய அரசியல் தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது கடுமையாக நான் பேசியிருக்கிறான்னு நினைக்கிறேன். ஆனா அதுதான் யதார்த்தம். அவங்க நம்பக்கூடிய ஆளே கிடையாது. எப்ப வேணாலும் திமுகவை கைவிட்டுட்டு போயிடுவாங்க அல்லது திமுகவிட்ட கடுமையான பேரம் பேசுவாங்க. நீங்க தேமுதிக ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்றீங்க. இல்ல கடுமையா விமர்சனம் பண்ணல, அதாவது வார்த்தை கொஞ்சம் அப்படி இருக்கலாம். ஆனா பாயிண்ட் வந்து அதுதான். இது நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதுதான் வரலாறாகவும் அப்படித்தான் இருக்கு. இவங்களுடைய வரலாறு அப்படித்தான் இருக்கு. இதை நம்ம வேற காணொலிகளுக்கு நம்ம இந்த பாயிண்ட பேசிடுவோம். விசிக தலைவர் திருமாவளவன் அவர் வந்து சொல்லிருக்காரு, கூட்டணி கட்சிகளுக்கு எங்களுடைய கட்சியினர் வந்து ஒத்துழைப்பு தரல, அது தொடர்பா புகார்களா வந்திருக்கு, அதுக்கான தகவல்கள் வந்து நாங்க திரட்டிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து வந்து தொடர்ந்து திமுக தான் வந்து ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆமா, அவர் சொன்னதுல அந்த முதல் பாயிண்ட், அதாவது இந்த தேர்தல் பிரச்சார களத்துல
விசிகாவை சேர்ந்தவர்கள் அவங்களுடைய தொகுதியிலேயே முழு ஈடுபாட்டோட வேலை செய்யல, எல்லாரும் வேலை செய்யல. அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்னு வந்து இந்த தோழமை கட்சிகள் திமுக உள்ளிட்ட மற்ற தோழமை கட்சிகள் போட்டியிட்ட இடங்கள்ல இவங்க விசிகாவினுடைய வேலை வேலை அப்படின்றது ரொம்ப சுணங்கி போய் தான் இருந்துச்சு. அவங்க முழு ஈடுபாட்டோட வேலை செய்யல. ஒட்டுமொத்தமாவே அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சுணக்கம் இருந்தது, மனச்சோர்வு இருந்தது. அதாவது பரவலாகவே இந்த டீலிங் இருக்கு இல்லையா, அந்த திமுக அலையன்ஸ்ல போய் இவருக்கு சீட்டு கொடுத்த அந்த பேரத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு மனக்குறை. அந்த மனக்குறையானது தலைவர்கள் மட்டத்துல இல்ல, தொண்டர்கள் மட்டம் வரைக்குமே போயிருக்கு. தமிழ்நாடு முழுக்கவே பரவலா போயிருக்கு. அதனால எல்லா தொகுதியிலையுமே இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய செயல்பாடுகள்ல ஒரு சுணக்கம் இருந்துச்சு. அதை நம்மளே பார்க்க முடிஞ்சது. அது வந்து ரொம்ப அதிகமா இந்த தோழமை கட்சிகள், அவங்க திமுக உள்ளிட்ட மற்ற அந்த கட்சிகள், அவங்க அந்த கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க இல்லையா, அந்த தொகுதிகள்ல நம்ம வெளிப்படையா தெரியறது மாதிரியே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இந்த தோழமை, இந்த திமுகவே உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க கேம்பெயின்ல பெருசா விசிகாவை இன்வால்வ் பண்ணல. அதையுமே நம்ம பார்க்க முடிஞ்சு. ஒரு பக்கம் விசிகா ஒரு சோர்வுல இருக்கிறாங்க, அவங்க வந்து இன்வால்வ் பண்ணல, தயக்கத்துல இருந்தாங்கன்றது உண்மை. இன்னொரு பக்கம் திமுகவே ஒரு ஆக்டிவா போய் சரி இப்ப மனச்சோர்வு இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க போய் தட்டி கொடுத்து வாங்கப்பா நம்ம வேலை செய்வோம்ப்பா அப்படித்தானே இழுத்துக்கணும். அந்த மாதிரி செய்யல. திமுகல பல நம்முடைய இதுல ஆய்வுல பல தொகுதிகள்ல திமுக காரங்களே அது ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. பரவாயில்ல, அவங்க வரட்டுன்னு வேலை செய்யாட்டினா என்ன அப்படின்னு அந்த ரேஞ்சில போயிட்டாங்க. அது கொஞ்சம் ஓவர் கான்பிடென்டா திமுக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான யதார்த்தத்தை முழுசா பிரதிபலிக்கல. மக்களுடைய மனநிலையை அவங்க சரியாவே கேஜ் பண்ணிக்கல. அதாவது விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து வேலை செய்தா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும், அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயத்த அந்த அந்த பல தொகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த திமுக காரங்க சரியா புரிஞ்சுக்கல. அவருடைய பலனை கண்டிப்பா அனுபவிப்பாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த தேர்தல் முடிவுகள் இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா திமுகவுக்கு ஆதரவா அதுவுமே ஒரு சிலண்டர் மெஜாரிட்டியில ஒரு கூட்டணியா ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படின்றது சொல்லி இருக்கிறாங்க. நம்மளுமே கூட அந்த எக்ஸிட் போல ஒப்பிட்டு நம்ம காணொலியில சொல்லியிருக்கோம், திமுக ஒரு சிலண்டர் மார்ஜின்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத. இப்போ இந்த வாய்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை வந்து முழுசா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் நான். அது அவங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா என்னுடைய கருத்து இது. அந்த கருத்தை நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். விடுதலை சிறுத்தைகளுடைய வரலாறை அடிப்படையாக வச்சு அதனுடைய தலைவர் திருமாவளவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய பின்புலம், எப்படி அவர் ஒரு தலைவராக வந்தாரு, இன்றைக்கு எந்த நிலையில இருக்கிறாரு அப்படின்றது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு பார்க்கையில இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். விசிகாவை பொறுத்த மட்டும் அவங்க எத்தனை தொகுதிகள் ஜெயிச்சாலும் விசிகாவுடைய ஆதரவோடு ஆட்சி அமையும். அதாவது விசிகாவுடைய ஆதரவு இருந்தால்தான் ஆட்சி அமைய முடியும் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது, அப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த திமுக தனிப்பெரும் கட்சியாக வந்து அது தலைமையில ஆட்சி அமையும் போது அதற்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவினுடைய சப்போர்ட் தேவை அப்படின்னு வரும்போது விசிகா சும்மா எல்லாம் இருக்கக்கூடாது. திருமாவளவன் இதுக்கு மேல கட்சியினுடைய நலனை அடக்கு வைக்கவே கூடாது. அவரு வந்து இப்ப இவங்களை தேமுதிகவை பத்தி சொன்னோம். அவங்க எல்லாம் அவ்வளவு உறுதியா இருக்கிறாங்க, கண்டிப்பா திமுக விட்டுட்டு போறது கூட தயாரா இருப்பாங்கன்னு நம்ம சொன்னோம். ஆனா திமுகவுல இருந்தாலுமே அவங்க வந்து கடுமையா பேரம் பேசுவாங்கன்றத நம்ம சொன்னோம். விசிகா அதை போல 2 மடங்கு அதிகமாக பிடிவாதம் பண்ணணும்ன்றானா. இந்த திமுக விசிகாவுடைய ஆதரவோடு தான் திமுக ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா விசிகா தலைவர் திருமாவளவன் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது, விட்டு கொடுக்கவே கூடாது. இதுல ஆட்சியில பங்கு கண்டிப்பா கேட்டே ஆகணும்ன்றது மட்டும் இல்ல, அது இது விடுதலை சிறுத்தைகள் ஜெயிக்கக்கூடிய தொகுதி எத்தனையா இருந்தாலும் சரி, அது ஒன்னா கூட இருந்தாலும் இருந்துட்டு போகுது. ஒன்னாக இருந்தாலுமே அந்த ஒரு எம்எல்ஏவுடைய ஆதரவு வேணும் அப்படின்னா
கண்டிப்பா துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தே ஆகணும், கேட்டே ஆகணும் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இத அது செய்யணும். அப்படி செய்யறது தான் இன்னைக்கு சூழ்நிலையில விடுதலை சிறுத்தைகள் இவ்வளவு காலமும் அவங்களுடைய பயணத்துல இது ஒரு மைல்கல்லாக இருக்கணும், இது ஒரு திருப்பு முனையாக இருக்கணும். இதை விட்டுட்டோம் அப்படின்னா கட்சியே சோர்ந்து போயிடும். இப்ப ஏன்னா இந்த தேர்தல்ல பாருங்க, தொண்டர்கள் எல்லாமே சோர்ந்துட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் சோர்ந்து போயிட்டாங்க. தலைவருமே சோர்வு. அவர் பேசுனதை நீங்க பாத்தீங்களா? எப்படி அவர் தேர்தல் முடிஞ்சு ஆட்சி அமைக்கிறதுக்கான நிலையில இருக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியில இருக்கிற தலைவர் அவ்வளவு சோர்வோட மனச்சோர்வோட பேசுறாரு, அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறாரு. அப்போ இதுல இருந்து மீண்டு வரணும், கட்சி மீளணும், தலைவர் மீண்டு வரணும், அடுத்த கட்ட இதுக்கு போகணும், கட்சி போகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த தேர்தல் முடிஞ்சு அடுத்து அமைய போற ஆட்சியில தாவேகா அடுத்து வர விடுதலை சிறுத்தைகள் இந்த தாவேகா பேசி பேசுனதுனால அறியாமே வந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த விடுதலை சிறுத்தைகள் கண்டிப்பாக மேக்சிமம் கட்சி நலனுக்காக எவ்வளவு பெற முடியுமோ அவ்வளவையும் பெறணும். அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, ரெண்டுலையுமே விடுதலை சிறுத்தைகள் விட்டே கொடுக்க கூடாது. அவங்களுடைய பங்கை கண்டிப்பாக கேட்டு பெற்றே ஆகும். பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க சொல்றப்ப ஒவ்வொரு கருத்து கணிப்பும் ஒரு 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 ரிசல்ட்டை தந்திருக்குது. இந்த கருத்து கணிப்புகள் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல எக்ஸிட் போல் துல்லியமான முடிவுகளை தராது. உண்மையான முடிவு வரும் வரை காத்திருப்பதுதான் நல்லது அப்படிங்கறத சொல்லியிருக்கிறார். மே 4ஆம் தேதி வரை வெயிட் பண்ணுவோம், முடிவு வெளியாகும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாரு. ஆமா, அதாவது இது அதிமுக தலைவர் பேசினதை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அப்போ பாஜக சைட்ல இருந்து சொல்றவங்க அவங்களுக்கு ஆதரவா, பெரிய அளவுல ஆதரவா இந்த எக்ஸிட் போல் அமையல. ஆனா அவங்களுக்கு முற்றிலுமாக மன சோர்வு தரக்கூடிய விதத்திலையும் இல்லை. அவங்களுக்கு ஆறுதலான செய்தியும் இருக்கு. ஆனா அதுக்கு கொண்டாடக்கூடிய விதத்துல இந்த எக்ஸிட் போல் இல்லை. அதே மாதிரிதான் திமுகவிற்கு ஆதரவாக இருந்தாலும் அவங்க இதை கொண்டாடி தீர்க்கக்கூடிய அளவுல இல்லை அப்படின்றத நம்ம சொன்னோம். பாஜகவை பொறுத்த மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு ஆட்சி கை நழுவிடும், ஆட்சி வராது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறது மாதிரி இருந்தாலும் அது உறுதியானதா இல்லை. ஒருவேளை ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை அதிமுக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வர்ற பட்சத்துல இந்த தாவேகா ஓரளவுக்கு சீட்டுகளை வாங்கியிருந்தா தாவேகாவை பிடிச்சு இந்த அதிமுக, தாவேகா, பாஜக எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இந்த எக்ஸிட் போலுக்கு அப்புறமும் இருக்கு. இதேதான் தேர்தலுக்கு முன்னாடியும் எதிர்பார்ப்பா இருந்துச்சு. அமித்ஷாவினுடைய திட்டம் அப்படின்னா, தமிழ்நாட்டிற்கான திட்டம் இதுதான். தேர்தலுக்கு முன்னாடி தாவேகா பாஜக அணியோட சேர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது ஒர்க் அவுட் ஆகல. இவரு விஜய் கொஞ்சம் உறுதியாக இருந்திருக்கிறாரு அதுல, அதனால அது ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் என்ன டீல் அப்படின்னா, இந்த தேர்தலுக்கு முன்னாடியே அதை பத்தி பாஜக தலைவர்களே பேசினாங்க, வெளிப்படையாக பேசினாங்க. இது தேர்தலுக்கு அப்புறமா தாவேகா கூட தேவைப்பட்டால் நாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போவோம், ஒரு அலையன்ஸ் வச்சுப்போம், போஸ்ட் போல் அலையன்ஸ் வச்சுப்போம் அப்படின்றது மாதிரி பேசினாங்க. இப்ப அதுதான் அந்த திட்டமாக இருக்கு. அந்த காய் நகர்த்தல்கள் அதை பார்த்தோம்னா அதுதான் இப்ப தலைவர்கள் வெளிப்படையாக நம்ம மாதிரி பேச முடியாது இல்லையா? ஆனா அதை சூசகமா சொல்லி இருக்கிறாங்க. என்னன்னா, வர்ற தேர்தல்ல ஒரு பாசிபிலிட்டி அதிமுக அதிகமான இடங்களை பெறும், திமுகவை விட அதிகமான இடங்களை பெறும், அல்லது திமுக அதிமுக ரெண்டும் ஓரளவுக்கு ஒன்னா இருந்தாலுமே கூட இந்த தாவேகாவை உள்ள இழுத்து தாவேகா சேரும்போது தாவேகா பிளஸ் அதிமுக பிளஸ் பாஜக மற்ற கட்சிகள் எல்லாம், இந்த தோழமை கட்சிகள் எல்லாம் பெறக்கூடிய வாக்குகள், அதை வச்சு ஆட்சி அமைக்கிறது. அப்படி ஆட்சி அமைக்கிறதுக்கு சப்போஸ் இன்னும் கூட கொஞ்சம் சீட்டு தேவைப்படுது அப்படின்னா திமுக அணியில கூட்டணியில இருக்கிற கட்சிகளை உடைச்சு அவங்களை வெளியில வர வைக்கிறது. அப்படி வர்ற பட்சத்துல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி முதலா வெளிவரக்கூடிய கட்சி தேமுதிகவாக இருக்கும். அதுதான் திட்டமாக இருக்கு இப்போ நிலைமை. அதுதான்